எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. This is a evolutionary science by the gas exist controlling system with the mind and knowledge power. Self-healing method by control the hungry juice. This is possible with clean water and cooked vegetable only. The cooked vegetable use only the internal toxin removal. The cooked vegetable act like a cleaner, a broomstick. If you continuously consume the water little by little, morning to evening, little by little, it may be 1 liter or 1.5 liter. It may be the quantity. It may be the quantity. Quantity it may be the quantity it may be 1.5 liter enough to reduce the friction, to reduce the toxin, to reduce the hungry, but increase the energy. Vitality, according to the doctor, German doctor, energy theory based on the mucus and toxin. The mucus and the toxin, how far and how much. The function of the human engine is obstructed by the mucus and toxin. எந்த அளவுக்கு சளியும் நச்சுத்தன்மையும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு சளியினாலும் நச்சுத்தன்மையினாலும் இந்த கருவி அடைப்பட்டு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். சளியும் நச்சுத்தன்மையும் அடைக்கப்பட்டிருந்தால் அந்த கருவி வேலை செய்யாது. சளியும் நச்சுத்தன்மையை நீக்கினால் அந்த கருவி வேலை செய்யும். இவ்வளவுதான். அப்படி என்றால் நாம் சாப்பிடுகிற உணவு சளியும் நச்சுத்தன்மையும் இல்லாத உணவாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகின்ற அத்தனை உணவுமே சளியும் நச்சுத்தன்மை நிறைந்த உணவு. இந்த சளியும் நச்சுத்தன்மை அதிகமாக போனால் உடம்பு அது வெளியேற்ற பார்க்கிறது, உடனடியாக வெளியேற்றிவிடும். இல்லை என்று சொன்னால் அது உள்ளே தேங்கி 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 எல்லா உறுப்புலையும் படிஞ்சிடும். எல்லா உறுப்புகளும் படிஞ்சதை உடனடியாக அது வெளியேற்றப்படணும். எல்லா உறுப்புல இருந்து ஒரே நேரத்தில் வெளியே போய் ஆகும். நாம் கொடுக்குற விஷம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உறுப்புலையும் படிஞ்சிடும். எடுத்தாலுமே எல்லா உறுப்புலையும் இருந்து வெளியே வரும். இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் சாதாரண ரத்தத்தையும் சிறுநீரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ரத்த சுத்தமா இருக்குதுன்னா அது ரத்தத்தை மட்டும்தான் அது குறிக்குமே தவிர மற்ற ஆயிரக்கணக்கான பாகத்தில் படிந்திருக்கிற நச்சுத்தன்மையை அது குறிக்காது. எதற்கு நாம் ரத்தத்தை சோதனை பண்றோம்னா ஒரு உதவி பொருளாக நாம் இப்படி சுத்தம் செய்கின்ற பொழுது எது உயர வேண்டும், எது குறைய வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதற்காகத்தான். அப்ப நாம் சுத்தம் செய்வது ஏகமாக சுத்தம் செய்கிறோம். மொத்த உடலையும் குணமாக்குற தகுதி மருந்து மாத்திரையே கிடையாது. மொத்த உடல்ல 12 வகையான அமைப்பையும். ஆனால் இங்க 12 வகையான அமைப்பும் ஒரே நேரத்தில் சுத்தமாகிறது. உடம்புங்கிறது ரொம்ப எளிமைதான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு 12 விளக்கு இருக்குது, ஒவ்வொரு விளக்கா அணைச்சிட்டு வர்றீங்க. நான் என்ன பண்றது, ஒரே நேரத்தில் அணைக்க முடியுங்கிறேன்.
மின்சாரத்தை துண்டிச்சிட்டோம்னா நீ என்ன பண்ற? மின்சாரத்தை துண்டிக்க விடாம ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்க. 12 விளக்குக்கு 12 கட்டுப்பாடு. இது ஒவ்வொன்றா அணைச்சிட்டு வர்றேன். அதுக்கு ஒரு வருஷமே ஆயிரும். நான் என்ன பண்றேன்? மின்சாரத்தையே துண்டிச்சிடுறேன். மின்சாரத்தை துண்டிச்சிட்டோம்னா 12 விளக்கும் போச்சு. இதுதான் நம்ம பண்றது. அடிப்படையில் நாம் பசிதாகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப எளிமை. சரியா? பசிதாகத்தை கட்டுப்படுத்துங்க, வெற்றி அடைங்க. இதுக்கு ஒரு பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை. சின்ன முயற்சி தான், செலவு தான் அதிகமாகும். சரியா? நன்றி.